27 நட்சத்திரம், 12 ராசி, நவகிரகங்கள், நவர்களுடைய அதிதேவையில் இருக்கக்கூடிய அற்புதமான சித்தம்பலத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு அமாவாசை நாளிலுமே சிறப்பு யாக பூஜைகளும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் நிறைவாகட்டும். மேடையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு கூர்ந்து முன்பணமாக தான் சிறப்பாக இருக்கும். கிருஷ்ணகுமார் நம்ம எல்லாம் நிறைவாகட்டும். கோவை காமாட்சி பிரிவாதீனம் 51 சக்திபீடம் மகா சமஸ்தானம் ஞானகுரு சாத்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியினுடைய அருளாசியுடன் அவருடைய பொன்னாட்சியுடைய வணங்கி 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் சாத்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவருடைய 31வது ஜெயந்தி விழாவானது இதிலே தொடங்கியிருக்கின்றது. ஐயா கருணாநிதி அவர்களை மேடை அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காமாட்சி ஆதீனமானது கடந்த 55 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டு குருமகா சன்னிதானங்கள் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய திருக்கண்ணினால் தொடங்கப்பட்டு மாணிக்கவாசர் திருக்கோவில் குடமுழுக்கை எடுத்து சிறப்பான முறையிலே செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவாலயத்திலே 13 கிலோ தங்க கவசம் வாங்கி ஐயா அவர்களுக்கு சாத்தி அழகு பார்த்தார்கள். தீரன் சின்னமலை ஐயா அவர்களுக்கு சங்ககிரி கோட்டையிலே திருக்கோவில் கட்டி வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன் போன்ற தியாகிகளுக்கெல்லாம் நினைவலையம் அமைத்து தொடர்ந்து ஆண்டுதோறும் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகின்ற நம்முடைய ஆர்பிஎஸ் குழுமத்தினுடைய ஐயா, நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற குப்புசாமி ஐயா அவர்களை அன்போடு வருக வருக நாம் வரவேற்கின்றோம். இளைஞருடைய எதிர்ச்சி நாயகனாக, பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவராக சிறப்பான முறையிலே பணியாற்றிய ஓடி ஓடி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலை ஐயா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய அரங்காவலராக 45 ஆண்டு காலமாக நமக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆர்பி கருணாகரன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக வரவேற்கின்றோம். GKS நாகராஜன் அவர்கள் சிறப்பான முறையிலே நம்முடைய ஆதீன பணிகளை எல்லாம் தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற GKS அண்ணா அவர்களையும், நம்முடைய மாவட்டத்துடைய முன்னாள் கவுன்சிலர் கோபால்சாமி அண்ணா அவர்களையும் மற்றும் வருகின்றிருக்கின்ற அத்தனை பேரையும் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக மதிப்போடு வரவேற்கின்றோம். ஆசிரியை வழங்கிடுமாறு குருமகா சன்னிதானங்களை அன்போடு அழைக்கின்றோம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குடிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசலை மேல் பணிதரும் திங்களும் பாம்பு பகிரதையும் படைத்த புனிதரும் மெய்யவன் பொந்துகின்றால் பொருந்துகவே பொருந்துகவே. எல்லாம் இல்ல அன்னையுடைய திருவருளாலும் எல்லாம் இல்ல ஆதிமுடைய குருவர்களோடு இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையில் குரு பூர்ணிமா
குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மனிதருக்கும் மாதா பிதா இவங்க 2 பேருக்கு அடுத்து குரு. குரு இல்லாம கடவுளையும் பார்க்க முடியாது. ஒரு குருவானவர் தெளிவு குருவின் திருமையினை காண்டல். குரு கிடைத்தா எல்லாமே கிடைச்ச மாதிரி. அதுபோல இந்த வியாழக்கிழமை நன்னாளிலே குரு பூர்ணிமா தினத்திலே நம்முடைய ஆதிகளுடைய குருவர்களோடு எல்லாம் உள்ள இறைவன் திருவருளாலே இன்றைய தினத்திலே இங்கு வீட்டிருக்கின்ற அன்னை பராசக்தி 51 சக்தியுடைய நாயினுடைய பெரு கருணையினாலே வணங்குவோருக்கு வறுமை நீக்கி துடிப்போருக்கு துன்பம் நீக்கி எழுத்தருளி இடத்தருளி அருளாளிக்கின்ற அன்னை பராசக்தி பெருங்கருணையினாலே இந்த நாள் இனிய நாள் என்று சொல்லிக்கொண்டு மேடையில் வீட்டிருக்கின்ற ஐயா பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்குரிய காமாட்சிநாதன் தந்தை ஐயா அவர்களுக்கும் ஆர்விஎஸ் குங்குசாமி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அனைவரது உள்ளங்கள் இடம்பெற்ற ஐயா அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும் ஜி.கே. நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் அதுபோல ஆண்டோர் பெருமக்கள் சாது பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய அரங்காவலர் அவர்களுக்கும் நம்முடைய கிருஷ்ணவேல் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முன்பு இருக்கின்ற ஆதின சீரர்கள் குருகுல மாணவர்கள் எல்லாம் அல்ல அன்னை திருவருள் குருவில் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாள் எங்கெல்லாம் நமக்கு எப்பெல்லாம் அறியாமை ஏற்படுகின்றதோ அந்த அறியாமையை விளக்குவதற்கு குரு கண்டிப்பா தேவை. இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒளி வேண்டும், தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் தூண்டுகோல் வேண்டும். அதுபோல நாம் எல்லாம் கடை தேர வேண்டும் என்று சொன்னால் எல்லாரிடத்தில் நாம் மன்றாடிக் கொள்வது மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேர், 4 திசை, 4 யுகம், 4 நாயன்மார்கள் 4 பேர் இருக்கிற மாதிரி எல்லாமே 4ல முடியும். அதுபோல இந்த இனிய குரு பூர்ணிமா நன்னாளில் இங்கு வரைந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளும் ஹெல்த் வெல்த் நாலேஜ் எவ்ரிதிங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன்னியர்கள் துர்க்கை மகாசக்தி எல்லோருக்கும் வீரத்தை தர வேண்டும். லட்சுமி மகாசக்தி எல்லோருக்கும் கேட்டதெல்லாம் அச்சலித்து சொல்வது போல அந்த ஐஸ்வரியத்தை தர வேண்டும். வாணி மகாசக்தி நாக்கில துணை இருந்து அந்த ஞானத்தை அருள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினத்தில் இந்த சமுதாய பணி செய்கின்ற அன்பர்களுக்கும் விருது வழங்க இருக்கிறது. அதுபோல மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. அனைவருக்கும் ஹெல்த் வெல்த் நாலேஜ் கிடைப்பதை போல துர்கா லட்சுமி சரஸ்வதியுடைய அருட்கடாட்சமும் குருநாதர் அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கமக்கல்லும் இல்லா எவ்விராட்டி என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும். குருமகா சன்னிதானுடைய அல்லாமையின் வண்ணம் நூல் வெளியீட்டு விழா நம்முடைய அண்ணாமலை அண்ணா அவர்கள் நூல் வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனுடைய முதல் பிரதியினை மரியாதைக்குரிய கிருஷ்ணவேல் ஐயா அவர்கள் அரங்காவலர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாம் பிரதியினை தமிழ் செல்வி அம்மையார் மலேசியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் செல்வி அம்மையார் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மூன்றாவது பிரதியினை நம்முடைய ரமேஷ் கும்ஜி கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ரமேஷ்ஜி அவர்கள் மூன்றாவது பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள். பிரேம்குமார்ஜி சென்னையை சேர்ந்த பிரேம்குமார் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மலேசியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆதிலட்சிய தமிழ் செல்வி அம்மையார் அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள். கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ரமேஷ்ஜி அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்முடைய அரங்காவலர் ஆர்விஎஸ் ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள்.
ஆர்விஎஸ் குழுமத்தினுடைய நிறுவனர் நம்முடைய அரங்காவலர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆதீனத்தின் சார்பாக ஐயா எப்படி வாங்க, ஆதித்ய ஐயா எப்படி வந்துடலாங்க. நம்முடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு ஆதீனத்தின் சார்பாக, மரியாதை செய்பவர்கள் முடிந்தவுடன் செய்யலாம். ஆதீனத்தின் சார்பாக குருமகா சன்னிதானங்கள் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழாவினுடைய நினைவு மலரினை வெளியிட்ட